அனைவருக்கும் காலை வணக்கம். நீண்ட நாட்கள் அப்புறம் இந்த பூக்கள் பூத்திருக்காங்க. இது வந்து ரேர் வெரைட்டியான்னு கண்டுபிடிக்கணும். இனிமேல் தான். இடையில நல்ல பூக்கள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பூக்கள் கொடுக்கல. இப்போ மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. 3 மொட்டுக்கள் ஒரே நாளில் இருக்காங்க. செடியுடைய சைஸ் இவ்வளோ தாங்க. இது ஹைப்ரிட். அனைவருக்கும் மதிய வணக்கம். தினமும் நம்ம தோட்டம் ஒரே மாதிரி பூக்களை கொடுக்கறது இல்லைங்க. வெவ்வேறு பூக்கள் கொடுக்குறாங்க, வெவ்வேறு வண்ணங்கள்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம பழச்செடிகள்லாம் ஒரு பார்வை பார்த்துடலாம். நம்ம வீட்டில் கொய்யாப்பழம் செடி இருக்குது, மாதுளை இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குது, நெல்லிக்கனி இருக்குது, இப்போதைக்கு இவ்வளோ போகுது. ஃப்ரூட்ஸ் டேபிள் ஆரஞ்சு இருக்குது. நம்ம வீட்டில் மொத்தமே இத்தனை பழ வகைகள் தான் இப்போ இருக்குது. டோட்டலாக வந்து கொய்யாவில் ஒரு 4, மாதுளை 2, நெல்லிக்கனி 1, டேபிள் ஆரஞ்சு 1, எல்லாமே நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க. நம்ம வாங்கும்பொழுது பார்த்து கேட்டு வாங்கணும். நர்சரியில் நாட்டு கொய்யா, ஹைப்ரிட் கொய்யான்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எது தேவையோ அதை பார்த்து நம்ம எவ்வளோ மாதத்துக்குள்ளே வருன்றதை கேட்டு நம்பிக்கையான நர்சரியில் வாங்குங்க. அப்போ தான் வந்து நம்ம போய் காய்க்கலனா கூட என்ன 6 மாதம் சொன்னீங்களே காய்க்கலையே நம்ம கேட்கவும் முடியும். அவங்க அதுக்கேற்ற உரங்களும் ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியே வாங்குங்க. நம்ம தெரியாதவங்க கிட்ட வாங்கும்பொழுது நம்ம போயிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக ஒரு நர்சரியில் வாங்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க ஏமாற்றவும் மாட்டாங்க. கரெக்டானது தான் நம்ம கொடுப்பாங்க. நான் வந்து ரோட்டில் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி என் தரத்தோட்டத்துக்காக வாங்கியிருந்தேன். சாத்துக்குடி மரம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தா நார்த்தங்காய் செடி. ஆரஞ்சு பழம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எலுமிச்சம் கனி. இத்தனைக்கும் ஒரு செடி 400 ரூபாய் 500 ரூபான்னு வாங்கினாங்க. இப்போல்லாம் குறவாயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி பழச்செடிகள்லாம். மினிமமே 500, 1000, 2000ன்ற மாதிரி தான். அதே மாதிரி சாத்துக்குடின்னு சொல்லி கொடுத்தாங்க, கெடாரங்காயை. இப்படி நான் 3 செடியுமே வாங்கி ஏமாந்துட்டேங்க. அதுவும் ஒன்று வாங்கலை நான். சரி, ஒன்று காஞ்சா பரவாயில்ல, இன்னொன்று வரும்னு சொல்லி 2 வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் செடிகள் வந்தது, ஆனால் எதிர்பார்த்த பழங்கள் வரல. அதனால் நம்ம வாங்கும்பொழுது நம்பிக்கையான செடி கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. நம்ம தோட்டத்து மலர்களும் பாருங்கள், நிறைய மலர்கள் பள்ளி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா மலர்களும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் வந்தாச்சு. மல்லியிலேருந்து சம்மர் வந்தாலே நிறைய பேருக்கு கொண்டாட்டம். சிலருக்கு மட்டும்தான் சம்மர் தாங்காது. மற்ற எல்லாருக்குமே சம்மர் பிளான்ட்டு ஓகேவாக தான் இருக்குங்க. நம்ம வீட்டில் பாருங்கள், எல்லா பூக்களுமே கொடுத்துட்ருக்காங்க. சம்மர்லேயும் கொடுத்துட்ருந்தாங்க, வின்டர்லேயும் கொடுத்துட்ருந்தாங்க, ரெய்னி சீசன்லேயும் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு சில பூக்கள், ஒரு சில செடிகளை தவிர. நீங்களும் வாங்கி வைங்க. நம்ம மாடி தோட்டத்தில் பயன்பெறலாம். ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி பூக்கள் கடைக்கு போய் வாங்க வேண்டிய வேலையே இல்லைங்க. நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், வீட்டுக்கு தெய்வத்துக்கும் உதவும், செடிகளை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம காலையில் பறிக்கணுன்னா காலையில் பறிக்கலாம், இல்லை நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் போய் பறிக்கலாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Cause when the bullets fly, I'm the last one to die. If you think that I'ma slow down, I wanna hear it